அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டான இந்த ஆண்டு முழுவதும் கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அந்த வகையில் மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் செவ்வாய் சனி பகவானுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ள இத்தருணத்துல அர்த்தாஷ்டக ராசியில் சனி ராசிநாதனாகிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். விரயஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு நிலை கொண்டிருக்கிறாருங்க. அதனால் இந்த வருடம் முழுவதும் மீனராசினியர்களுக்கு வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. குடும்ப பிரச்சனைகள், வைத்திய செலவுகள், மன நிம்மதியை பாதிக்கும். சிறிய விஷயத்திற்கு கூட அதிக அலைச்சல் இருக்க கொடுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் சற்று அதிகமாக இருக்குங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்கள், தாமதங்கள் என்பது ஏற்படதாங்க இருக்கு. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குரு பகவானுடைய சஞ்சார நிலை ஓரளவு நன்மை செய்யும்படியாக அமைந்திருக்கிறதுங்க. அதாவது இந்த தருணங்கள்ல வைகாசி 12ஆம் தேதி கடகத்திற்கு மாறும் குரு பகவான் ஐப்பசி 3ஆம் தேதி சிம்மத்திற்கு மாறுகிறார். இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது பார்த்து வரும் வேளையில் அதிருப்தியே அதிகமாக இருக்குங்க. நிர்வாகத்தினர் உங்களுடைய உழைப்பினை கண்டு கொள்ள மாட்டாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவது மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எடுத்தோம் கவுத்தோம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. ஊதிய உயர்வை தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஏற்றமே மேஞ்சுங்க. அதே போல வேலையில் வெறுப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியங்க. எடுத்தோம் கவுத்தோம் என எந்த ஒரு முயற்சிகளையும் இப்போது நீங்கள் மேற்கொள்ள முடியாதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள், பல அலைச்சல்களுக்கு பிறகே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்குங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் மந்த நிலை நீடிக்குதுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு தேவை இருக்காது. மற்ற போட்டிகளும் உங்களுடைய விற்பனை பாதிக்குங்க. எவ்வளவுதான் பாடுபட்டாலும் லாபம் மிக மிக சொற்பமாகவே இருக்கும். அதன் காரணமாக மன சோர்வை ஏற்படுத்துங்க. அடிக்கடி பண பற்றாக்குறையும் சமாளிக்க வேண்டி இருக்கும். வெளி மாநிலங்களிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக கடினமான நிதி நிலைமை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் அவ்வப்போது உங்களுக்கு கை கொடுத்து உதவினாலும் மற்ற கிரகங்கள் எதுவும் அவ்வளவு சாதகம்
சுலபமாக இல்லைங்க. பாடுபட்டு நடத்தும் கூட அதற்கேற்ற வருமானம் கிடைப்பது மிகவும் கடினங்க. தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள் ஆகியோரும் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. படப்பிடிப்பு முடிந்தது உங்களை மறந்து விடுவாங்க. வரவேண்டிய பாக்கிகள் வெளியில் தங்கிவிடுங்க. உங்களுடைய வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு. பல தருணங்கள்ல பண தட்டுப்பாடு கவலை அளிக்குங்க. பட தயாரிப்பாளர்களுக்கு படத்தை முடித்து வெளிக்கொணர்வது மேலும் தாமதமாகும். சற்று சிரமமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருப்பது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. கூடுமான வரையில் வசதிகளை குறைத்து கொள்ள முயற்சிப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளையும் குறைத்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் சிலர் உங்களுக்கு எதிராக நடந்து கொள்வாங்க. சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த வகை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. மக்களிடையே செல்வாக்கு முகுந்த கட்சி தலைவர் ஒருவரை சந்திக்க நேரிடுங்க. அதற்கு உங்களுடைய முடிவென்ன என்பதை பற்றி தீர்மானித்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் ஆர்வத்துடன் ஈடுபடுவதால் பாடங்கள்ல கவனம் குறைவு ஏற்படுங்க. இது உங்களுக்கே தெரியும். அரசியலா அல்லது எதிர்காலமா என்பது பற்றி நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டுங்க. இன்றைய முடிவை உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க உள்ளது. அதனால் தீர ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்குங்க. படிக்க வேண்டிய வயது வேறு விஷயங்களில் மனதை செலுத்தக்கூடாது. இன்றைய கல்வியே எதிர்காலத்தில் உங்களை உயர்த்தும் என்பதை மறந்து விடாதீங்க. இன்றைய கல்வி நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியம். அதே போல மீன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை ஆதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் வயல் பணிகள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமா அமையுதுங்க. தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு அளவில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் உள்ளதுங்க. புதிய கால்நடைகள் சேரும் வாய்ப்பும் உங்களுக்கு உள்ளது. முயற்சி சிறிதளவு சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக அமைந்திருப்பதால் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தருங்க. வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்தி தருங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையிருக்கு. திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு உகந்த வேலை கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல மீன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபத்தில் சிறிதளவு எண்ணெய் அல்லது பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.